ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நாம நிறைய சினிமா செய்திகள் பேசியிருக்கோம், நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம், அரசியல் கூட பேசியிருக்கோம். அந்த வகையில இதுவரைக்கும் பேசாத ஒரு கேஸ பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இப்போ நம்ம மட்டும் கிடையாது, சோசியல் மீடியாவை திறந்தாலே இந்த கேஸ பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சாத்தான்குளம் அந்த அப்பா மகன் இவங்களோட கொலை கேஸ் தான் இப்ப ரொம்ப மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. 2020 அதாவது லாக்டவுன் டைமிங்ல 2 பேர் அப்பாவி பொதுமக்கள்ல 2 பேர் அப்பா மகன் 2 பேருமே செல்போன் கடை நடத்திட்டு வராங்க. அதாவது லாக்டவுன் டைமிங் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள கடையை சாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த விஷயத்துல ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டு அப்பா மகன் 2 பேரையுமே போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டு அங்க அவங்கள சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. காலையில 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் வருது. சோ 2 பேரும் அவ்வளோ நல்லா இருக்கக்கூடியவங்க, ரொம்பவே சின்ன வயசு ஆட்கள் தான் 2 பேருமே. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல எவ்வளவு கொடூரமான சித்திரவதை அவங்கள செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. இந்த விஷயம் லாக்டவுன் டைமா இருந்தாலுமே ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டது. அதாவது இப்போ அதுக்கான ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. அதோட கேஸ் முடிஞ்சு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இத எல்லாருமே வரவேற்கிற விதமா அவங்க இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த டைமிங்ல டியூட்டில இருந்த அத்தனை போலீஸ்காரர்களுக்குமே தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. இது உண்மையிலே ஒரு சிறப்பான விஷயம்தான். கிட்டத்தட்ட 9 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு 9 பேருக்குமே மரண தண்டனை வழங்கியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் இன்னும் பல போலீஸ்காரங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இன்னைக்கு போலீஸால எத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நாம போன வருஷமே நிறைய பார்த்திருப்போம். அந்த வகையில அப்பாவி மக்கள்லாம் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அதுலயும் இன்னொரு கொலைகேசையும் நாம பார்த்திருப்போம். இதே மாதிரி போலீஸால விசாரணைக்கு அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு அப்பாவி பையனை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. சோ அதுவுமே நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம். அந்த பையனோட பேரு அஜித். சோ அவரோட மரணத்துக்கும் கண்டிப்பா நீதி வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய மரணங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்களுடைய அலட்சிய தன்மை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது. சோ அந்த போலீஸ்காரங்க அந்த நேரத்துல என்ன மாதிரி அவங்களை கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்றத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த விஷயம், அதாவது போலீஸால பொதுமக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. போலீஸ் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு உத்தியோகமா தான் நாம கருதப்படுறோம். ஆனா அந்த போலீஸால பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எதுக்கு காவல்துறை அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸால பொதுமக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. போலீஸால போலீஸே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த மாதிரி இப்போ நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாம தினசரி நிறைய நியூஸ்லயும் கேள்விப்பட்டிருப்போம், சோசியல் மீடியாவிலையும் பார்த்திருப்போம். அதாவது மன உளைச்சல் காரணமா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை காவலர்கள் லெட்டர் எழுதி வச்சுட்டு போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஆதாரத்தை வச்சுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒர்க்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர். பொதுவா போலீஸ் வேலை அப்படின்னா அது கொஞ்சம் பிரஷரா தான் இருக்கும். அதை நாம தாங்கிக்கலாம். அது எல்லாத்தையும் நாம சகிச்சுக்கிட்டு தான் இந்த வேலைக்குள்ளவே வரும். போலீஸ் அப்படிங்கிறவங்க சாதாரணமா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே வந்துடல. 1 வருஷம் அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு கொடுக்கப்படுது. அந்த ட்ரைனிங் பீரியட்லயே அவங்க எல்லா வழிகளையும் தாங்கிக்கிறதுக்கு கத்துக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களாலேயே தாங்க முடியாத வழிகளை ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிமட்ட லெவல்ல இருக்கக்கூடிய போலீஸங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது இல்ல அப்படின்னு யாராலையும் மறுக்கவே முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர், அதாவது கமிஷனர், ஏசி, டிசி, ஜேசி, இந்த மாதிரி ஹையர் அபிஷியல் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய போலீஸ ஒரு சக மனிதரா கூட நடத்த மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கீழ்த்தனமான வேலைகள் வாங்குறது, அவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தைகளால அவங்கள திட்டுறது. சோ இவங்கள மாதிரிதான் அவங்களும் படிச்சு எக்ஸாம் எழுதி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு வராங்க.
இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர்ஸ் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸா இருக்காங்க. சோ அதுலயும் தமிழாட்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா தமிழாட்களுமே பாத்தீங்கன்னா தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய போலீஸ ஒரு துச்சமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு மனிதன் தானே, ஒரு போலீஸுக்கு போலீஸ் தானே ஹெல்ப் பண்ணணும். இதுவரைக்கும் எல்லா துறைகள்லயும் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவங்கல இருந்து எல்லாத்துக்குமே சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. அதுல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த சங்கத்தினர் சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு குரல் கொடுப்பாங்க. ஆனா சங்கமே இல்லாத ஒரே துறை அப்படின்னா அது காவல்துறை மட்டும்தான். காவல்துறைக்கு மட்டும்தான் சங்கமே கிடையாது. ஏன்னா பொதுமக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் அவங்களோட வேலையை தவிர அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அங்க இல்ல அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது முற்றிலும் தவறானதுதான். நிறைய செய்திகளை நாளுக்கு நாள் நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லா விஷயத்தையும் நாம யோசிக்கிறோமா, என்னென்ன நடக்குது என்ன நடக்கல அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்றதுதான் அங்க கேள்விக்குறியா இருக்கு. சோ அதாவது இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ இந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்களே அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய போலீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப தரக்குறைவா அவமரியாதையா நடத்திட்டு இருக்காங்க. தகாத வார்த்தைகளால திட்டிட்டு இருக்காங்க. இன்னமும் எத்தனை போலீஸ்காரங்க மன உளைச்சல்ல வேலை பார்க்கறாங்க அப்படின்றத நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? ஆனா உண்மையிலே இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னும் நிறைய நியூஸ் நாம படிச்சிருப்போம். ஆன் டியூட்டில ஹார்ட் அட்டாக் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவர் நல்லாதான் இருந்திருப்பாரு, அவருக்கு பர்சனலா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, ஹெல்த் வைஸ் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காது. ஆனா ஒர்க் பிரஷர்னால அவங்களுக்கு அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நிறைய நாம நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம். எத்தனை காவலர்கள் இந்த மாதிரி இறந்திருக்காங்க அப்படின்றத நம்மளால கண்டிப்பா மறுக்கவே முடியாது. காவலர்களுக்கு காவலர்களே இப்படி இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல எழும்பதான் செய்யுது. சோ எல்லாருடைய பிரச்சனைகளையும் தட்டி கேட்க ஒரு அமைப்பினர் இருக்காங்க, ஒரு ஆட்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா காவலர்களுடைய பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கு யாருப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் வருது. காவல்துறை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளோட சிஎம் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நிறைய சட்ட திட்டங்களை அவரும் இயற்றிக்கிட்டு தான் இருக்காரு. நிறைய விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில அதிகாரிகளால தான் இந்த மாதிரி மரணங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. இந்த மாதிரி மரணங்கள் இதுக்கப்புறம் ஏற்படக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு பொதுமக்களுக்கும் சரி, எந்த ஒரு அடிமட்ட காவல்துறையினருக்கும் சரி இந்த மாதிரி அநீதிகள் நடக்கும் போது கண்டிப்பா அதுக்கான தண்டனை அவங்க எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் சரி கிடைக்காம விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா இருக்கு. இந்த சாத்தான்குளம் வழக்குல இப்படி ஒரு தண்டனைய அத்தனை பேரும் பாராட்டுறாங்க, கை தட்டி வரவேற்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுமக்கள் அப்படின்றத நம்மளால இந்த நேரத்துல கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் ஹையர் ஆபீசர்ஸ்க்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். இனிமேல் தப்பு செய்யறவனுக்கும் சரி, தப்பு செய்யணும்னு நினைக்கிறவனுக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கணும். சோ முதலமைச்சர் இதோட விடாம எல்லா காவலர்களையும், அதாவது அடிமட்ட லெவல்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லா காவலர்களையும் பாதுகாக்கிறது அந்த காவல்துறை அதிகாரியோட கடமை அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் அவர் இயற்றணும். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காவலர்கள் நல்லா இருந்தாதான் பொதுமக்களை நல்லபடியா பாத்துக்க முடியும். ஆனா அந்த காவலர்களே நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க அப்படின்னா அப்ப அவங்களோட வேலையை அவங்களால எப்படி சரியா செய்ய முடியும்? அதாவது பொதுமக்களை பாதுகாக்கிறது தான் காவலர்கள். ஆனா அந்த காவலர்களுக்கே நீங்க பிரச்சனை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி அவங்களோட வேலையை சரியா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அதாவது அவங்க குடும்பம், வேலை, சொந்த சுக துக்கம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போலீஸ் வேலைக்கே வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள துச்சமா நடத்துறதுக்கு ஒரு எஸ்ஐக்கோ ஒரு இன்ஸ்பெக்டருக்கோ எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கு அப்படின்றதுதான் நாம யோசிக்கணும். அதாவது அவங்க போஸ்டிங்க்கு அவங்க வேலை பாக்குறாங்க, இருந்தாலும் நீ போலீஸா மதிக்க வேணாம், ஒரு சக மனிதரா மதிக்கலால, உனக்கு இருக்கக்கூடியது தானே அவனுக்கும் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் யோசிச்சாங்க அப்படின்னா போலீஸ் மரணங்கள் ஏற்படவே ஏற்படாது. அவங்களும் அவங்களோட வேலையில கரெக்டா செய்வாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இந்த சாத்தான்குளம் வழக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனை அனைத்து காவலர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். தப்பு செய்யறவனுக்கும் சரி, இனிமேல் தப்பு செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கவனும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு பண்றாங்க. இது போலீஸ்ல நிறையவே நடந்திருக்கு. நிறைய பேர் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலே காவலர்களோட உயிரிழப்பும் அதிகமா தான் இருக்கு ஹையர் ஆபீசர்ஸ் பண்ற அந்த ஒரு கொடுமைகளால. இதே மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய உயிரையும் சரி, அப்பாவி காவலர்களுடைய உயிரையும் சரி
காப்பாத்தணும், அவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா தண்டனைகள் இதே மாதிரி கடுமையாக்கப்படணும். தண்டனைகள் கடுமையாக்குனா மட்டும்தான் குற்றங்கள் அங்க குறையும். சோ நீங்க இன்ஸ்பெக்டரா இருங்க, இல்ல ஏசியா இருங்க, இல்ல டிசியா இருங்க, இல்ல கமிஷனரா இருங்க, தப்பு செஞ்சா கண்டிப்பா அவனுக்கான தண்டனை ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அது நம்மளோட தமிழ்நாட்டுல ரொம்பவே அழகா நடந்து முடிஞ்சிருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா தான் இருக்கும். சோ பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் இதனால சந்தோஷப்படுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடே இதை தான் வீட்டுல நடந்த ஒரு சம்பவம் மாதிரி நடந்துதான் இன்னைக்கு இந்த தண்டனையை வரவேற்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசருங்க யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இது ஒரு முன்னுதாரணம் இருக்கும். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சரி அப்படின்னு பட்டுதுன்னா, பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க, போலீஸே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மைனா ஹையர் ஆபீசர்ஸ் கண்ணுல படுற வரைக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அப்பதான் குற்றங்கள் குறைக்கப்படும், மரணங்களும் தடுக்கப்படும்.